தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மீரான்குளம் பகுதியில் சாலையோர கிணற்றில் கார் கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தடுப்பு கம்பி அமைக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துவேல் வழங்க கேட்கலாம். முத்துவேல், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்து விபத்து 5 பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கிணற்றின் அருகே 30 மீட்டர் நீளமும் 5 அடி உயரமும் தடுப்பு அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள மீரான்குளம் என்ற பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கிணற்றில் கார் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் பலியான சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது. இதனைத் தொடர்ந்து தமிழக தலைமைச் செயலாளர் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு சாலை ஓரத்தில் உள்ள கிணறுகளை கணக்கெடுத்து அதன் அறிக்கையை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் இந்த சம்பவம் நடந்த கிணற்றை நேற்று வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து தற்போது நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கிணற்றின் அருகே சாலை ஓரத்தில் 30 மீட்டர் நீளமும் 5 அடி உயரமும் தடுப்பு கம்பிகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுபோல சாலை ஓரங்களில் ஆபத்தான இடங்களில் தடுப்பு கம்பிகள் அமைக்கப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறினார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.